இந்த சுதாவுக்கு எதிராக சிஐடியில் முறைப்பாடு செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு பிரச்சனை இதுக்குள்ளே இருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னாங்க, சகோதர மொழி பேசக்கூடிய ஒரு யூடியூபர், சுதா என்று அழைக்கப்படுகின்ற யூடியூபர் செய்த ஒரு விஷயம் இன்றைக்கு பல கேள்விகளை எழுப்பி கொண்டிருக்கின்றது. கோட்டாபய ராஜபக்ச கைவிட்டதுக்கு பின்னால் இந்த இலங்கை நாடு ஒரு அனாதை நாடாக இருந்த கட்டத்தில் யாருமே முன்னுக்கு வராத நிலையில் இந்த நாட்டை பாரமெடுப்பதற்கு ரணில் விக்ரமசிங்க மட்டுமே இந்த நாட்டை பாரமெடுத்து இந்த நாட்டில் உள்ள பல பிரச்சனைகளை சுமூகமான முறையில் தீர்த்து மக்களுக்கு ஒரு ஆதரவை வழங்கிய ஒரு ஜனாதிபதி என்று சொல்லப்படுகின்றது. பொதுமக்களால் இப்போ இந்த கருத்துக்களை முன் வச்சு கொண்டு வராங்க. நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை 22ஆம் தேதி இலங்கையில் நடந்த மிகப்பெரிய ஒரு பரபரப்பான செய்தி நடந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னாங்க, இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடைய கைது. இலங்கை அரசாங்கத்துடைய நிதியை மோசடி செய்தார், அதாவது 1,69,00,000 ரூபாய் நிதியை மோசடி செய்தார் என்ற ஒரு குற்றச்சாட்டுக்காக ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த யூடியூபர் சுதா என்று அழைக்கப்படுகின்றவர், இவர் இப்போ என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்னு சொன்னாங்க, இவர் சொல்லுகிறார், இப்பொழுது அவருக்கு கிடைச்ச மிகப்பெரிய இந்த விஸ்வ வலய பிரபஞ்சம் சக்தியாம். அவருக்கு இந்த விஸ்வ வலய என்று சொல்லியிருந்தார். பிரபஞ்சத்தின் சக்தி அவருக்கு சொல்லுகிறதாம், இதுதான் நடக்கும் அதுதான் நடக்கும்னு சொல்லி, அதனால தான் அவர் அப்படி சரியாக ஊகிச்சு சொல்லியிருந்தாராம் ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்படுவார்னு சொல்லி ஒரு செய்தியை அவர் வெளியிட்டிருக்கின்றார். நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை 22ஆம் தேதி ரணில் விக்ரமசிங்க விசாரணைக்கு வருகின்ற வேளை அவர் கைது செய்யப்படுவார் என்ற ஒரு செய்தியை வியாழக்கிழமை அவருடைய பார்வையாளருக்கு அவர் இந்த விஷயத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த சுதா என்று சொல்லப்படுகின்ற யூடியூபர் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இவ்வளவு ஆதரவாளர்கள் இருக்கிறார்களா என்ற ஒரு கேள்வியை எழுப்புகிற அளவுக்கு அன்றைக்கு நிறைய ஆதரவாளர்கள், நிறைய அரசியல்வாதிகள் ஒன்று கூடியிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகின்றது. மைத்ரி விக்ரமசிங்கவும் புற்றுநோயினால் பாதிக்கப்பட்ட ஒரு நோயாளியாக சொல்லப்படுகிறது. இந்த நோயாளியை கட்டாயமாக பார்த்து கொள்ளக்கூடிய ஒரே ஜீவன் அது ரணில் விக்ரமசிங்க அவர்தான் என்று அவர் வாயால் அவர் சொல்லியிருக்கிறார். நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை 22ஆம் தேதி இலங்கையில் நடந்த மிகப்பெரிய ஒரு பரபரப்பான செய்தி நடந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னாங்க, இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடைய கைது. இந்த ஒரு கைது நிச்சயமாக இன்றைக்கு உலகளவில் பேசப்படுகிற ஒரு கைதாக மாறி இருக்கிறதுன்னு சொல்லலாம். இலங்கை வரலாற்றிலேயே முதல் தடவையாக முன்னாள் ஜனாதிபதி கைதாகியிருப்பது இதுதான் முதல் தடவை என்று சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் ரணில் விக்ரமசிங்கவுடைய வாழ்க்கையிலையும் இதுதான் அவர் முதல் தடவையாக கைதாகிறார் என்ற ஒரு செய்தியும் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்தில் இந்த ஒரு கைது எதற்காக கைதாகினார், ரணில் விக்ரமசிங்க எதற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஒரு விஷயத்தை நீங்கள் அனைவரும் நேற்றைய தினம் மிக தெளிவான முறையில் அறிஞ்சிருப்பீங்க. இலங்கை அரசாங்கத்துடைய நிதியை மோசடி செய்தார், அதாவது 1,69,00,000 ரூபாய் நிதியை மோசடி செய்தார் என்ற ஒரு குற்றச்சாட்டுக்காக ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த கைது இன்றைக்கு மிக உலகளவில் பேசப்படுகின்ற ஒரு கைதாக மாறியிருக்கின்றது. இலங்கை பல அரசியல்வாதிகள் ஒன்று கூடி அவரை இப்பொழுது பார்க்க சென்று கொண்டிருக்கின்றார்கள். எதிர்வரும் 26ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிற ரணில் விக்ரமசிங்கவுக்கு விளக்கமறியலுக்கு கொண்டு செல்கின்ற பொழுதே அவருக்கு சுகமில்லாத ஒரு நிலை ஏற்பட்டிருந்தது. உங்களுக்கு தெரியும், அவருக்கு இரத்த அழுத்தம் அதிகரித்து, அதே நேரத்தில் சர்க்கரை அளவும் அவருக்கு அதிகரித்து இப்பொழுது சிறைச்சாலையில் இருக்கின்ற வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக சொல்லப்படுகின்றது. இதே நேரத்தில் ரணில் விக்ரமசிங்கவை நிறைய அரசியல்வாதிகள் அவரை பார்க்க சென்று கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் அவருடைய நிறைய ஆதரவாளர்கள் ஒன்று கூடி அவர்களுடைய கவலைகளை வெளிப்படுத்தி வருகின்றார்கள். அதாவது ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இவ்வளவு ஆதரவாளர்கள் இருக்கிறார்களா என்ற ஒரு கேள்வியை எழுப்புகிற அளவுக்கு அன்றைக்கு நிறைய ஆதரவாளர்கள், நிறைய அரசியல்வாதிகள் ஒன்று கூடியிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகின்றது. உண்மையிலேயே ஒரு காலகட்டத்தில் இலங்கை நாடு ஒரு அனாதை நாடாக கோட்டாபய ராஜபக்ச கைவிட்டதுக்கு பின்னால் இந்த இலங்கை நாடு ஒரு அனாதை நாடாக இருந்த கட்டத்தில்
யாருமே முன்னுக்கு வராத நிலையில் இந்த நாட்டை பாரமெடுப்பதற்கு ரணில் விக்ரமசிங்க மட்டுமே இந்த நாட்டை பாரமெடுத்து இந்த நாட்டில் உள்ள பல பிரச்சனைகளை சுமூகமான முறையில் தீர்த்து மக்களுக்கு ஒரு ஆதரவை வழங்கிய ஒரு ஜனாதிபதி என்று சொல்லப்படுகின்றது. பொதுமக்களால் இப்போ இந்த கருத்துக்களை முன் வச்சு கொண்டு வராங்க. அதே நேரத்தில் பார்த்துட்டு சொன்னாக்கா இவர் கைது செய்யப்பட்டதுக்கு பின்னால் இவருடைய மனைவி, அதாவது ரணில் விக்ரமசிங்கவுடைய மனைவி மைத்ரி விக்ரமசிங்கவும் புற்றுநோயினால் பாதிக்கப்பட்ட ஒரு நோயாளியாக சொல்லப்படுகிறது. இந்த நோயாளியை கட்டாயமாக பார்த்து கொள்ளக்கூடிய ஒரே ஜீவன் அது ரணில் விக்ரமசிங்க அவர்தான் என்று அவர் வாயால் அவர் சொல்லியிருக்கிறார். அதையும் பொருட்படுத்தாமல் இந்த ஒரு கைது நடவடிக்கை இடம்பெற்றிருக்கின்றது. எத்தனையோ ஜனாதிபதிகள் இந்த நாட்டை ஆண்டிருக்கின்றார்கள். ஆனால் இவர்களின் ஆட்சி காலங்களில் இந்த சட்டங்கள் சரியான முறையில் அமுல்படுத்தப்பட்டிருந்ததா என்று கேட்டால் அது மிகப்பெரிய ஒரு கேள்வியை எழுப்பிக் கொண்டிருக்கின்றது சொல்லலாம். இந்த அனுர அரசாங்கத்தில் நிச்சயமாக அனைத்து சட்டங்களையும் அமுல்படுத்தப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. யார் தப்பு செஞ்சாலும் தண்டனை உண்டு என்ற ஒரு செய்தியை அவர்கள் அடிக்கடி அங்கே நிரூபித்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லப்படுகின்றது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு பிரச்சனை இதுக்குள்ளே இருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னாங்க, சகோதர மொழி பேசக்கூடிய ஒரு யூடியூபர், சுதா என்று அழைக்கப்படுகின்ற யூடியூபர் செய்த ஒரு விஷயம் இன்றைக்கு பல கேள்விகளை எழுப்பி கொண்டிருக்கின்றது. அவர் அரசாங்கத்துடன் மிக நெருக்கமான முறையில் செயல்படக்கூடிய ஒரு யூடியூபராக வலம் வந்து கொண்டிருக்கின்றார். அதே நேரத்தில் இந்த ஒரு செய்தி, அதாவது நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை 22ஆம் தேதி ரணில் விக்ரமசிங்க விசாரணைக்கு வருகின்ற வேளை அவர் கைது செய்யப்படுவார் என்ற ஒரு செய்தியை வியாழக்கிழமை அவருடைய பார்வையாளருக்கு அவர் இந்த விஷயத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த சுதா என்று சொல்லப்படுகின்ற யூடியூபர் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார் சொன்னாங்க, நாளைய தினம் ரணில் விக்ரமசிங்க சிஐடிக்கு வர இருக்கின்றார். இவர் வருகின்ற பொழுது நிச்சயமாக இவர் கைது செய்யப்படுவார். கைது செய்யப்பட்டு நிச்சயமாக 14 நாட்கள் விளக்க முறைகளுக்கு அனுப்பப்படுவார். அடித்து சொல்லுகிறேன் என்று சொல்லி போட்டு அவர் உறுதியாக சொல்லியிருக்கிறார் சொன்னார்கள். இது மிகப்பெரிய ஒரு கேள்வியை எழுப்பிக் கொண்டிருக்கின்றது. பல அரசியல்வாதிகளும் இன்றைக்கு இதை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இது இலங்கை நீதித்துறைக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய அவமானம் என்று சொல்லப்படுகின்றது. நிச்சயமாக இப்பொழுது இந்த சுதாவுக்கு எதிராக சிஐடியில் முறைப்பாடு செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. இந்த ஒரு கேள்வி இவருக்கு எப்படி இந்த ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கும்? நிச்சயமாக இதை யூகித்து ஒரு போதிலும் சொல்ல முடியாது. இது நிச்சயமாக அரசாங்க தரப்பால் பெரிய அதிகாரிகள்கிட்ட இருந்து இவருக்கு வந்த ஒரு செய்தியாக பல அரசியல்வாதிகளும் இப்போ குற்றம் சாட்டி கொண்டு வருகிறார்கள். அதே நேரத்தில் இப்போ இந்த ஒரு விஷயத்தை பார்த்து கொண்டிருக்கிற இந்த யூடியூபர் சுதா என்று அழைக்கப்படுகின்றவர், இவர் இப்போ என்ன சொல்லி கொண்டிருக்கிறார்னு சொன்னாங்க, இவர் சொல்லுகிறார் இப்பொழுது அவருக்கு கிடைச்ச மிகப்பெரிய இந்த விஸ்வ பலய பிரபஞ்சம் சக்தியாம். அவருக்கு இந்த விஸ்வ பலய என்று சொல்லியிருந்தார். பிரபஞ்சத்தின் சக்தி அவருக்கு சொல்லுகிறதாம், இதுதான் நடக்கும் அதுதான் நடக்கும்னு சொல்லி. அதனால தான் அவர் அப்படி சரியாக ஊகிச்சு சொல்லியிருந்தாராம் ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்படுவார்னு சொல்லி ஒரு செய்தியை அவர் வெளியிட்டிருக்கின்றார். உண்மையிலேயே இதில் பார்க்கின்ற பொழுது இதுக்கு பின்னால் நிறைய விஷயங்கள் ஒளிந்திருக்க வாய்ப்பு இருக்கின்றது. சரி, எது எப்படியோ இந்த ஒரு செய்தி பிரிவுக்கு நீங்கள் புதுசாக வந்துட்டீங்கன்னு சொன்னாக்கா மறக்காமல் இந்த ஒரு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்களை பாருங்கள். நான் போடுற அனைத்து வீடியோக்களும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் என்பதில் சந்தேகம் கிடையாது. இன்னும் ஒரு செய்தியோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் தோழன் தாஜுதீன் ரைஸ். நன்றி.